ஆக்கும் கருத்தும் இவை நாட்கள் கலந்துனக்கு நாட்களுவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து குமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கங்கள். இன்றைக்கான தலைப்பு வாயு மோட்சம். அதை பற்றி தான் என்னுடைய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்படி செய்வதற்கு முன் ஒரு சிறு முன்னோட்டம், அதாவது ப்ரிலூட். எழுத்தாளர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு படைப்பையும் படைப்பதற்கு முன் அந்த படைப்பில் நிகழப்போகும் நிகழ்வுகள் அத்தனையும் நியாய தர்ம நோக்கங்களோடு பொருந்தி போகிறதா என்பதை கவனித்து பிறகுதான் அவர்கள் எழுத ஆரம்பிப்பார்கள். சரி தப்பு என்பதை முதலில் தனக்குத்தானே தர்க்கம் செய்து கொண்டு அதன் பிறகுதான் எழுதவே ஆரம்பிப்பார்கள். இந்த படைப்பாளிகளின் தர்க்கங்களோ காரணங்களோ, அதாவது அந்த நிகழ்ச்சிகளுக்கான தர்க்கங்களோ காரணங்களோ வாசகனுக்கு தெரிவிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அலசி ஆராய்ந்து அவனே தர்க்கம் செய்து கொண்டு காரண காரியங்களை மிக தெளிவாக ஆய்ந்து கொள்ளும் திறன் ஒவ்வொரு வாசகனுக்கும் உண்டு என்ற நம்பிக்கை தான். ஓஷோ சொல்வது போல, சொல் எனது பொருள் உனது. ஒரு சொல்லுக்கு எத்தனையோ விதமான அர்த்தம் செய்து கொள்ள முடியும். அதே போல ஒரு வாக்கியம், ஒரு பேரா, ஒரு நாவல் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருடைய மனமும் அவரவர்களுடைய ஐக்கியூ அண்ட் அறிவில் திறன் அதுக்கு தகுந்தாற்போல் அந்தந்த படைப்புகளை நாமே தர்க்கம் செய்து கொண்டு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுப்பதற்காகத்தான் படைப்பாளிகள் தாக்கல் செய்யும் தர்க்கங்களையோ நியாயமான காரணங்களையோ சொல்லாமல் மற்ற பகுதிகளை எழுதி வைப்பார்கள். இதிகாசங்கள் 2, ராமாயணம், மகாபாரதம். இந்த இரண்டிலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள், அதாவது ஆராயப்பட வேண்டிய நிகழ்வுகள் பஞ்சமே இல்லாமல் நிறைந்து கிடக்கின்றன. அதில் ஒன்றுதான் ராமன் மறைந்திருந்து வாலியை கொன்றது. இந்த நிகழ்ச்சி ஆராயப்பட்ட அளவுக்கு, அதாவது வழக்காடு மன்றங்களிலோ பட்டிமன்றங்களிலோ இல்ல விவாத மேடைகளிலோ ஆராயப்பட்ட அளவுக்கு ராமாயணம் மகாபாரதத்தில் மற்ற நிகழ்ச்சிகள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, கவனத்தை ஈர்த்ததில்லை. நான் கம்பராமாயணத்தை அடிப்படையாக கொண்டுதான் என்னுடைய சிந்தனையை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வடமொழியில் பரிச்சயம் இல்லை, ஹிந்தியிலும் பரிச்சயம் இல்லை. அதனால் வால்மீகியோ துளசிதாசரோ எனக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் அதை பற்றி உபன்யாசங்கள் கேட்டிருக்கிறேன். ஸோ இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நாம் பார்க்க போகும் வாயு மோட்சம் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வருகிறது. இங்கு என்ன ஒரு தர்க்கம் செய்ய வேண்டிய விஷயம் என்பது ஆல்ரெடி தெரியும் நமக்கெல்லாம். அப்போ ராமன் என்பதை ரயிலாக உருவகப்படுத்திக் கொண்டால் தண்டவாளத்தில் ஓடும் இல்லையா ரயில், அதுல 2 கரங்கள், ஒன்று தெய்வீகம், இன்னொன்று மானிடம். ராமாயணத்தில் ராம அவதாரத்தில் ராமன் மானுடனாகவே வாழ்ந்தான் என்பது கூற்று, எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் எஸ்பெஷலி வாலி வதத்தின் போது ராமனிடம் தெய்வீகமும் மானுடமும் அவ்வப்போது கலந்து கலந்து வெளிப்பட்ட வண்ணமே இருக்கிறது. இது அந்தந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கும் போது, கேட்கும் போது, படிக்கும் போது நிச்சயமாக நமக்குள் உணர முடியும். இந்த ராமன் என்ற ரயில்
தெய்வீகமும் மானுடமும் தண்டவாளத்தின் இரு கோடுகள் எந்த பழுதும் இல்லாமல் இருக்கும்போது ஸ்மூத்தாக ஓடும். இந்த வாலி வதத்தின் போது ராமனிடம் தெய்வீகம் சற்றே குறைகிறது. அப்போ ரயில் தடுமாறும், தடம் மாறும். அதைத்தான், அந்த பிம்பத்தை தான் நாம் எல்லோரும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அதுதான் நமக்கு தெரிகிறது. ராமன் செய்தது தவறு, அவன் எப்படி ஒளிந்திருந்து வாலி மீது அம்பு எய்தலாம் என்பபடி. கம்பன் பார்த்தார், அவர் தானே படைப்பாளி. அவர் என்ன பண்ணார், சே ராமனுக்கு இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான விஷயத்தை நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு அந்த தெய்வீகத்தை சரி பண்ணிட்டார். அப்போ வாலி என்னும் பயணி ராமன் என்ற ரயிலில் நன்றாக பயணம் செய்து முக்தியை அடைந்து விட்டார். இதுதான் வாலி மோட்சம். இதை பற்றித்தான் எப்படி நடந்தது என்று பார்க்க போகிறோம். இதுதான் முன்னோட்டம். இப்பொழுது மெயின் பார்த்து வரும். இந்து சமய பிரிவுகளின்படி பிரபஞ்சத்தின் காலம் சுழற்சி முறையில் யுகங்களாக கணக்கிடப்படுகிறது. கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். இரண்டாவது யுகமான திரேதா யுகத்தில்தான் மகாபாரதம் நடந்தேறியது என்று வரலாறு. ராமாயணத்தை வடமொழியில் வால்மீகியும் தமிழில் கம்பனும் எழுதியிருக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னது போல வாலி மோட்சம் கிஷ்கிந்தா காண்டத்தில் வருகிறது. இந்த வாலி மோட்சத்தை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதோடு சம்பந்தப்பட்டவர்களின் அவதார நோக்கம், அதாவது அவர்களின் பிறப்பு, அவர்களின் சிறப்பு, இவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஸ்ரீராமன், வாலி, சுக்ரீவன், ராவணன் இவர்கள்தான் இந்த வாலி மோட்சத்தோடு தொடர்புடையவர்கள். அநீதியை அழித்து அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைக்காட்டுவதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த வடிவங்களை நாம் அவதாரங்கள் என்று சொல்கிறோம். அப்படி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் முக்கியமாக பேசப்படுவது தசாவதாரம். அதில் 7வது அவதாரம் ராம அவதாரம். இந்த ராம அவதாரம் மகாவிஷ்ணு ராமனாக, மனிதனாக, அரக்கன் ராவணனை அழிப்பதற்காக எடுத்த பிறப்பு. அவரோடு அவருடைய அஸ்திரங்கள் சங்கு, சக்கரம், படுக்கை இவை அவருடைய சகோதரர்கள் ஆகிறார்கள். அதாவது படுக்கை லக்ஷ்மணன், சக்கரம் பரதன், சங்கு சத்ருகனன். மகாலட்சுமி தாயார் சீதா தேவி ஆகிறார். இப்போ தேவர்களை எடுத்துக்கொண்டால் இந்திரனின் அம்சமாக வாலியும், சூரியனின் அம்சமாக சுக்ரீவனும், வாயுவின் புத்திரனாக அனுமனும் பிறப்பெடுக்கிறார்கள். மற்ற தேவர்கள் அனைவரும் வானரங்களாக மாறுகிறார்கள். இங்கு ஒரு விஷயம், வானரங்கள் என்றால் குரங்குகள் அல்ல. அந்த காலத்தில் வான், நரன். வான் என்றால் காடு, நரன் மனிதன். காட்டில் இருந்த மனிதர்கள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். தேவர்கள் காட்டு மனிதர்களாக பிறப்பெடுக்கும் போது அவர்களுக்கென்று ஒரு சில சிறப்புகள் இருக்கும். சிலர் நிறைய தூரம் தாவுவார்கள், சிலர் தண்ணீருக்குள் நீந்துவார்கள். நீலன் போன்றவர்கள் கல்லை கடலில் போட்டால் அது மிதக்கும். இப்படி பல்வேறு சிறப்புகள் அவர்களுக்கு உண்டு. இப்போ அடுத்தது வாலி. வாலி வலிமை மிக வாய்ந்தவன், ஒரு அசாதாரணமான வலிமை பெற்றவன். இதை அவனது தந்தை இந்திரன் அவனுக்கு வரமாக அருளியிருக்கிறார்.
இந்த வாலி மிகச்சிறந்த சிவபக்தன். குடிமக்களை நன்றாக பார்த்துக் கொள்வான், ஞானம் அறிந்தவன், நீதி நெறிகளை மிகவும் குருமுகமாக பயின்றவன். இவன் தினமும் காலையில் 4 திசைகளில் உள்ள கடலுக்கு சென்று, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய திசைகளில் உள்ள கடலுக்கு சென்று அங்கே நீராடி பின்பு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பி வருவார். அந்த சூரிய தேவனை தினமும் ஆராதித்ததால் அவனுடைய வலிமை, ஆல்ரெடி இந்திரன் கொடுத்த வரத்தோடு அந்த வலிமை சேர்த்து கொண்டே இருக்கிறது. ஸோ மிக 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 அசாத்தியமான வலிமை உள்ளவனாக இருக்கிறான். பிரம்மன் அவனுக்கு கொடுத்த வரம், அவனை வெல்ல யாராலும் முடியாது. அதே போல எதிரில் நின்று போரிடுபவரின் பலத்தில் பாதி அவனுக்கு வந்துவிடும். இதுதான் அவனுக்கு இருந்த மிக முக்கியமான வரம். அப்ப யாருமே அவனை எதிர்க்க முடியாது என்னும் போது அவன் என்ன நினைக்கிறான் என்றால், தன்னுடைய மரணம் மகாவிஷ்ணுவின் கையால் நடைபெற வேண்டும் என்று நினைத்து கேட்டுக்கொள்கிறான். ததாஸ்துன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சுக்ரீவன். சுக்ரீவன் சூரியனின் அம்சம். சுக்ரீவன் வாலியின் இளைய சகோதரர். இவர்கள் இருவரும் இந்திரனின் பையன் வாலி, சூரியனின் பையன் சுக்ரீவன். இவர்கள் இருவருக்கும் ஒரே அன்னை. இது எப்படி என்றால், இவைகள் தெரிந்தால்தான் வாலி மோட்சத்துக்கான சரியான விவரம் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறேன். பிரம்மா ஒரு ஏரிக்கு என்று சாபம் ஒன்று அளிக்கிறார். அதாவது அந்த ஏரியில் எந்த ஆடவன் நீராடினாலும் சிறிது நேரத்திற்கு அவன் பெண்ணுருவை எடுத்துக்கொள்வான், பெண்ணாக மாறிவிடுவான். ஒரு முறை ஒரு வானர அரசன், ரிஷிராஜன் என்று பெயர், அவன் அந்த ஏரியில் இந்த சாபம் இருப்பது தெரியாமல் நீராடிவிட்டு சந்தியாவந்தனம் பண்ணுவதற்காக நீராடுகிறார். எழுந்திருக்கும் போது பெண்ணாக உருமாறிவிட்டார். அந்த சமயத்தில் இந்திரனும் சூரியனும் உலா வருகிறார்கள். இந்த பெண்ணை பார்த்து மோகிக்கவே இந்திரனின் அம்சமாக வாலியும் சூரியனின் அம்சமாக சுக்ரீவனும் பிறப்பெடுக்கிறார்கள். ஒரு குழப்பமான நேரத்தில் வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே ஒரு பிரிவு உண்டாகிறது. அதாவது மாயாவி என்னும் அரக்கன் வாலியோடு மற்போர் செய்ய விரும்புகிறார். அதாவது மல்யுத்தம், கைகளால சண்டை போட்டுக்கொண்டுல பாக்ஸிங், அது மாதிரி. எப்போதும் போல் வாலியின் வலிமைக்கு முன் மாயாவியால் நிற்க முடியவில்லை. தோற்று போய் அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு மலை குகைக்குள் சென்று ஒளிந்து கொள்கிறான். வாலி கடும் கோபத்தில் இருந்ததால் சுக்ரீவனையும் அழைத்துக் கொண்டு அந்த மலை குகைக்குள் மாயாவியை தொடர்ந்து உள்ளே செல்கிறார். செல்லும் போது சுக்ரீவனிடம் வாயிலேயே காத்துக் கொண்டு என்று சொல்கிறார். சுக்ரீவனும் ரொம்ப சிரத்தையா வாயிலே நின்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே இருந்து பயங்கரமான கூச்சல்கள், சத்தங்கள். பல நாட்கள் அந்த மல்யுத்தம் நடக்கிறது. இறுதியாக ஒரு நாள் உள்ளே இருந்து குருவி ஆறு ஓடி வருகிறது. அதை பார்த்ததும் ஏற்கனவே பதட்டத்தில் இருக்கிறான் சுக்ரீவன். உள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல, இவ்வளவு சத்தம் வெளியில வருது, யார் அடிக்கிறா ஒண்ணுமே புரியல அவனுக்கு. ரொம்ப பதட்டத்தோடு இருக்கும் நேரத்தில் இந்த குருவி ஆறையும் பார்த்தவுடன் அவனுக்கு பயமும் சேர்ந்து கொள்கிறது. ஒருவேளை வாலிதான் இறந்து விட்டானோ, மாயாவி ஜெயித்து வெளியில் வந்தால் நம் நாடு என்னாகும், கிருஷ்ணந்தை என்னாகும் என்ற பயத்தில் செய்வதறியாமல் அந்த மலை குகையின் வாயிலை ஒரு கற்பாறையை வைத்து அடைத்து விடுகிறான். அடைத்துவிட்டு நேராக அரண்மனைக்கு சென்று மந்திரிகளிடம் நடந்ததை கூறுகிறான். அவர்களும் பார்த்துவிட்டு முதலில் செய்வது அறியாது திகைக்கும் அவர்கள்
இறுதியாக வாலிதான் இறந்து விட்டான் என்று எண்ணி சுக்ரீவனை பட்டத்து இளவரசனாக ஆக்குகிறார்கள். சுக்ரீவன் எவ்வளவோ மறுத்தும் அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் அந்த அரண்மனை சிம்மாசனம் ஆள் என்று இருக்கக்கூடாது என்ற ஒரு நியதியை சொல்லி அவனை ஒப்புக்கொள்ள செய்கிறார்கள். சுக்ரீவனும் நாட்டை ஆள ஆரம்பிக்கிறான். அது கொஞ்ச நாட்கள் போகிறது. இந்த குகைக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த மாயாவிற்கும் வாலிக்கும் இடையே நடந்த போரில் இறுதியில் வாலி ஜெயித்து விடுகிறார். ஜெயித்த ஒரு பெருமிதத்தோடு அத்தனை நாள் போராடி ஜெயித்த ஒரு பெருமை அதோடு வெளியில் வந்தால் வாயில் அடைத்திருப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு கோபம் வருகிறது. சுக்ரீவன் தான் தன்னை குகைக்குள்ளேயே அடைத்து துரோகம் செய்துவிட்டு தன்னுடைய நாட்டை எடுத்துக்கொள்கிறான் என்று தவறாக எண்ணுகிறான். சிறிது கூட யோசிக்கவில்லை. அதுதான் என்று முடிவும் செய்துவிட்டு அந்த பாறையை உடைத்து வெளியேறி அரண்மனைக்கு போகிறான். அங்கே சுக்ரீவன் ஆட்சி செய்வதை பார்த்து இன்னும் கடும் கோபம். அவனை பிடித்து இழுத்து நைய உடைக்கிறான், அதாவது அடிக்கிறான். அப்போ சுக்ரீவன் காலில் விழுந்து சரணாகதி ஆகிறான், தஞ்சம் என்று அடைகிறான். அண்ணா, நான் இதை செய்யவில்லை, பயத்தில் தான் மூடி வந்தேன், உண்மை கொல்ல வேண்டும் என்று நான் பாறையை அடைக்கவில்லை என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் புத்தியை நேரல. கெட்டகாலம், நீ என்னை தொலைத்து கட்டத்தான் நீ அந்த மாதிரி செய்தாய் என்று அவனை ஓட ஓட விரட்டி புறமுதுக்கு காட்டி ஓடுபவனை விரட்டக்கூடாது. சரணாகதி என்று வந்தவனை மன்னிக்க வேண்டும். இதெல்லாம் அரசு தர்மத்தில், போர் தர்மத்தில் வரும் நியாயங்கள். இவை அத்தனைக்கும் எதிராக வாலி நடந்து கொள்கிறார். ஓடி ஓடி களைத்து போய் உயிருக்கு பயந்து சுக்ரீவன் ரிஷமுக பர்வதத்திற்குள் வந்து விடுகிறார். அந்த இடத்தில் வாலியால் வர முடியாது. துந்துபி என்ற அரக்கனோடு நடந்த போரில் அந்த துந்துபியை ஒரு பந்தாக மாற்றி வாலி விட்டெறியும் போது அது அந்த ரிஷமுக பர்வதத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் முனிவர் மேல் படுகிறது. அவர் வாலிக்கு சாபம் விடுகிறார். இந்த ரிஷமுக பர்வதத்துக்குள் நீ கால் வைத்தால் நீ இறந்து போவாய் என்று. அதனால அந்த இடத்துக்கு மட்டும் வாலி போக மாட்டான். அதனால சுக்ரீவன், அனுமன், ஜாம்பவான் போன்ற நண்பர்களோடு ரிஷமுக பர்வதத்தில் ஒளிந்துதான் வாழ்கிறார். அங்கேயும் அவன் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் வாலியின் ஒற்றர்கள் அலைந்த வண்ணம் இருப்பார்கள், அவர்கள் கண்ணீரும் பட முடியாது என்று அந்த ஒளிந்து வாழ்ந்த முறை அவனை மிகவும் தொல்லைக்கு உள்ளாக்கிறது. இது வாலி, சுக்ரீவன் இவர்களின் வரலாறு. அடுத்து கடைசியாக ராவணன். ராவணன் மிகுந்த பலசாலி, சிவபக்தன், கைலாச மலையை கையினால் தூக்கியவன். இன்னும் நிறைய வீரங்கள் செய்திருக்கிறான். அவன் வரங்களும் பெற்ற வரங்களும் அதிகம், பெற்ற சாபங்களும் அதிகம். அதில் ஒன்று, மானுடரால் மட்டும்தான் அவனுக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்பது வரங்களுள் ஒன்று. சாபங்களில் ஒன்று, நந்திகேஸ்வரரை ஒரு முறை பழித்து சொன்னதால் அவருடைய சாபம், நீயும் உன்னுடைய நாடும் அழிய போவது குரங்குகளால் தான் என்று சாபம் இருக்கிறார். அதே போல வாலிக்கு அந்த திறமை வந்த பிறகு, வலிமை அண்ட் எதிரில் நிற்பவரின் பலத்தில் பாதி அவனுக்கு வருவது, இது போன்ற வரங்களினால் அதன் பிறகு அவனோடு ராவணன் போரிடுகிறார். அந்த போரிலும் வாலி ஜெயிக்கிறான். ஜெயித்தவுடன் ராவணனை வாலில் கட்டி உலகம் முழுவதும் இழுத்து கொண்டு போய் இறுதியில் தன்னுடைய குழந்தைக்கு விளையாட்டு பொருளாக மாற்றுகிறான். அதனால் வாலிக்கு ராவணன் ஒரு நம்ம நண்பர்களா இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புறோம். ரிக்வஸ்ட் வாஸ் அக்செப்டட். ராவணனோடு வாலி நண்பனாகிறான். இதை நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ராவணன் ஆட்சி,
வாலிக்கு இன்னொரு சாபம் எப்படி என்றால், இந்த வாலியின் திறமைக்கு கிரகங்களில் ஒன்றான ராகு பகவான் திரும்ப இவனோடு போரிடுகிறார். அதில் தோற்று போகிறார். அந்த அவமானம், கோபம் ராகுவின் மனத்தில் தங்கிவிடுகிறது. அது பின்னாளில் அவன் சுக்ரீவனோடு பிரிவு ஏற்படும் போது அதிகப்படுத்துகிறது இந்த ராகு கிரகம், ராகு தோஷம். ஸோ இதுதான் இந்த நால்வரின் சிறப்பு, பிறப்பு, அவதார நோக்கம் எல்லாம். இப்போ இந்த வாயு மோட்சத்துக்கு பிள்ளையார் சொல்லி போடணும். அது யார் போட்டா, எங்க போட்டாங்கன்னு பார்த்தா, ராமனுக்கு 14 ஆண்டு கால வனவாசம். சரி, இந்த 14 ஆண்டுகள் என்ன கணக்கு? ராமனுக்கு ராமாயணத்தில் வனவாசம் 14 ஆண்டுகள். அதே போல பாரதத்தில் பாண்டவர்களுக்கு 12 வருடம் பிளஸ் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம். இது என்ன கணக்கு? ஒரு இதிகாசத்தில் 14 வருஷம், இன்னொரு இதிகாசத்தில் 12 வருஷம். இது என்ன என்றால், இதுவும் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் தான். இங்கு எனக்கு சிறு வயதில் ரிப் அண்ட் விங்கிள் என்று ஒரு நாட்டிடைல் பாடம் படித்திருக்கிறேன். எல்லோருக்குமே தெரியும் என்று நம்புகிறேன். அந்த ரிப் அண்ட் விங்கிள் ஒரு நாள் வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு மலைக்கு போயிடுவான். அங்கு முகம் தெரியாத யாரோ சில புள்ளர்கள் அவனுக்கு ஒரு திரவத்தை ஊற்றி கொடுப்பார்கள். குடித்து விட்டு தூங்கி விடுவார். அடுத்த நாள் முடித்து பார்த்தான். அவன் அடுத்த நாள் என்று நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் நீண்ட தாடி வளர்ந்துருக்கும், உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடும். அவன் கூட்டின்னு போனையா, நாயும் எங்க போச்சுன்னு தெரியாது. சரி, தட்டு தடுமாறி மலையை விட்டு கீழே இறங்கினா எல்லா முகமும் புதுசா இருக்கும். ஒருத்தர் கூட அவனோடு இருந்தவங்களே கிடையாது. தட் மீன்ஸ் அவன் ரொம்ப காலம் தூங்கி போயிட்டான். ஸோ அந்த ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வரும்போது அவனை ரிகக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணா இந்த 14 வருஷமும் 12 வருஷத்துக்கான ராஜதந்திரம் என்னங்கிறது புரியும். அதாவது ஒரு அரசன் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வனவாசத்துக்கு அனுப்பப்பட்டால் 14 வருடங்கள், அந்த திரேதா யுகத்தில் 14 வருடங்கள். அப்ப அவன் திரும்பி வரும்போது வேற யாரோ ஆண்டு கொண்டிருப்பார்கள். இப்ப ராமாயணத்துல பரதன் ஆண்டு கொண்டிருப்பான். அப்ப அந்த 14 வருஷத்தில் பரதனுக்கு பின் அவனுடைய மகன் கூட இளவரசனாக வரலாம். அதனால் தான் கூனி, அதாவது மந்தரை, கைகேயிடம் ராமன் திரும்பி வந்தாலும் அவனுக்கு ஆட்சி கிடைக்க கூடாது என்பதற்காகத்தான் 14 வருடங்கள் அவனை காட்டுக்கு அனுப்பு என்று சஜஷன் கொடுக்கிறார். சோ இதுதான் அங்கே இருக்கிற தாத்பரியம், ராஜதந்திரம். நம்ம பாகவதத்துல கூட முசுக்குந்த ராஜான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் யுக யுகமா தூங்கி இருப்பார். அவர் தூங்குறத கிருஷ்ணன் எழுப்பி விட்டு ஜராசந்தனுடைய ஃப்ரெண்ட கொண்டுட சொல்வார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா புராண காலத்திலும் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணா நாம கூட தூங்கி முடிச்சுக்குவாங்க. சரி, இந்த ராமனுடைய 14 ஆண்டு கால வனவாசத்துல 13 வருஷம் நல்லா போயிடுது. ஒரு வம்பு தும்பு கிடையாது. சும்மா வெறுமனைன்னு தாடகை அந்த மாதிரி சின்ன சின்ன கரண் மிஷன் அவங்களை எல்லாம் கொண்டுட்டு ராமன் பாட்டுக்கு முனிவர்களோட டெய்லி லெக்சர் கேட்கறது, விவாதம் பண்றது, அது மாதிரி எல்லாம் நல்லபடியா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். சீட்டையும் நல்லா அழகா சுத்தி இருக்கிற இயற்கை அழகு, மலை அருவி அழகு எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க. லக்ஷ்மணன் இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஸ்மூத்தா போயிட்டு அந்த கடைசி வருஷத்துலதான் சூர்பனகை மூலமாக ராவணனுக்கு சீத்தை மேல் ஒரு பிரியம் ஏற்பட்டு சீத்தையை கவர்ந்து செல்கிறான். அப்ப சீதையை இழந்த ராமனும் லக்ஷ்மணனும் அவளை தேடிக்கொண்டு செல்லும் வழியில் ரிஷமுக பர்வதத்துக்கு வருகிறார்கள். அங்க அனுமன் அவர்களை பார்க்கிறார். அந்த அனுமன் மூலமாக சுக்ரீவனை பற்றி, அவனை பற்றியும் அவனுடைய அப்போதைய நிலையை பற்றியும் தெரிந்து கொள்கிறார்கள். சோ அறிமுகத்துக்கு பின் சுக்ரீவன் ராமனிடம் தஞ்சமடைகிறான். வாலியிடமிருந்து என்னை காக்க வேண்டும் என்று ராமனிடம் வேண்டுகோள் வைக்கிறார்.
ராமனும் வாக்குறுதி கொடுத்து விடுகிறார். ஓகே, நீயும் நான் ஒரே போட்ல போறோம், என் வைஃபும் கனா போயிட்டா, ஓ வைஃபையும் இன்னொருத்த எடுத்துட்டான், ஸோ 2 பேருமே ஒண்ணுதான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அதன்படி வாலியிடமிருந்து அவனுடைய மனைவியை மீட்டு கொடுப்பதோடு அந்த நாட்டையும் அவனுக்கு எடுத்து கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. ராமன் நிறைய சஜஷன் கொடுத்து போய் உன்னுடைய வாலிய சண்டைக்கு கூப்பிடு என்று சொல்கிறார். ஸோ சுக்ரீவனுக்கு ஒரு பயம், ஏன்னா வாலியுடைய வலிமை என்னங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த ஒல்லிப்பிச்சா ராமனால என்ன செய்ய முடியும்? அது வெறும் வில்லும் அம்பும் மட்டும்தான் வச்சிருக்கான். இவன் எப்படி அந்த வாலிய கொல்ல முடியும் அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம். ஆனா அனுமன் கொடுத்த அந்த ஜோர்ல ராமன் கிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டான். இந்த சந்தேகம் சுக்ரீவனுக்கு இருக்குங்கிறத ராமன் புரிஞ்சுக்கிறார். அவர் என்ன பண்றார், ஒரு 7 ஆச்சாமரங்களை தன்னுடைய ஒரே பானத்தால் துளைத்து காண்பிக்கிறார். அப்போ அவனுக்கு அந்த ஆச்சாமரங்கிறது தேக்கு மரத்தை விட கடுமையான மரம். ஸோ அது 7 மரத்தை ஒரே அம்பு தொலைச்சிட்டு போகுதுன்னா, அப்போ ராமனுடைய பலம் என்பதை விட ராம பானத்துக்கு இருக்கிற வலிமை என்னங்கிறது சுக்ரீவனுக்கு புரிஞ்சிடுது. ஸோ சரின்னு சொல்லிட்டு வாலியை போய் சண்டைக்கு கூப்பிடும். அரண்மனை வாசல் இருந்து, வாலி வெளியே வா, என்னோட சண்டை போடு, என்னை எப்படி ஏமாத்தினேன், இப்போ நீயா நான் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி கூப்பிடும். ஸோ வாலிக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இது என்னடா எப்போதும் நம்மளை பார்த்தா ஒளிஞ்சுக்கிற பையன் இவ்வளோ நேரம் நம்மளை கூப்பிடுறானே அப்படின்னு நினைக்கும் போது அவனுடைய மனைவி தாரை வாலி கிட்ட சொல்றா, சுக்ரீவனுக்கு மிக சமீபத்தில் ராமன் லக்ஷ்மணன் என்பவர்களின் நட்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் மிக பலசாலிகள், நியாயமானவர்கள், நீதிமான்கள், தசரதனின் புத்திரர்கள். அதனால் அந்த தைரியத்தில் தான் சுக்ரீவன் உன்னை சண்டைக்கு அழைக்கிறான். நீ போகாதே, ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அதில் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கலாம், உடனே போகாதே என்று தடுக்கிறார். வாலி, நீ அப்படியெல்லாம் சொல்லாதே, யாரோ ஒருத்தர் என்ன சண்டைக்கு கூப்பிட்டா ஒரு அரசனா இருக்கிறவன் அவனுடைய சேலஞ்சை ஒத்துக்கணும், அதுதான் நியதி. நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள இருந்தா என்ன ஒரு கோழைன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, ராமனுக்கு நீதி தெரிஞ்சவன், நியாயவான், அவனோடு எனக்கு எந்த பிணைப்பும் இல்லை, எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் இல்லாத போது அவன் என்ன ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு தைரியத்தோட வெளியில வரும். 2 பேரும் சண்டை போடுறாங்க. நல்லா சுக்ரீவன் அடி வாங்குறான். பயந்து போய் ஓடி வந்துடும். வந்துட்டு ராமன் கிட்ட புலம்புறான், உன்னை நம்பித்தானே எங்க அண்ணனோட சண்டை போட போனேன், நீ இப்படி என்ன கைவிட்டுட்டியே, ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு கோபத்தோட கேட்கிறான். அப்போ ராமன் என்ன சொல்றாருன்னா, நீயும் சுக்ரீவனையும் நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்க, என்னால் அடையாளம் கண்டுபிடிச்சுக்க முடியல, நான் பாட்டுக்கு அங்க விட்டு உன் மேல விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் பேசாம இருந்துட்டேன், உன்னை கூப்பிடவும் வழி இல்லை அப்படின்னு சொல்றேன். சரி, கொஞ்சம் என்ன பண்ண, லக்ஷ்மணன் அங்க இருந்து கொஞ்சம் ஒரு பூமாலையை கட்டி இதை கழுத்துல போட்டுட்டு போ, இப்ப எங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி உடனேயே அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப சுக்ரீவனும் போய் வாலிக்கு அரண்மனை வாசல் இருந்து கேட்கிறான். அப்போ வாலிக்கு கோபத்தோட, சந்தேகத்தை விட கோபம் தான் ஜாஸ்தி வருது. இப்பதானே மலைப்பாயில அடி வாங்கிட்டு போன, அதுக்குள்ள திரும்பி வந்து நிக்கிறியா, உனக்கு செட்டாதான் உனக்கு புத்தி வருமாங்கிற மாதிரி திட்டிட்டு கிளம்புறான். தாரே அவனை கைய பிடிச்சு நிறுத்துறான். போகாதே, இது நல்லதுக்கே கிடையாது, அவன் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கான், உடனே திரும்பி வந்திருக்கான் போது நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், போகாதேன்னு தடுக்கிறான். ஆனா அப்பவும் ராமன் மேல ரொம்ப நம்பிக்கையோட வாலி வெளியில வந்துடும். வந்து சண்டை போடுறான்.
ஆரம்பத்திலேயே ராமன் வாலி மேல அம்பு போடல. அவன் கடைசியா ரொம்ப நேரம் சண்டைக்கு அப்புறம் சுக்ரீவனை தலைக்கு மேல தூக்கி கீழே அடிச்சு அவனை கொல்லணுங்கிற அந்த வெறியோட நடந்துக்கும் போது ராமன் தன்னுடைய பானத்தை விட்டுடுறார். அதுவும் போய் அவன் நெஞ்சில வாழைப்பழத்துல ஊசி போற மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லுவார் கம்பர். அவ்வளவு சூட்டா போச்சுருந்தார். சோ முதல்ல வாலிக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்ன தச்சது அம்பு, ஆனா அது தச்சதே தெரியாத மாதிரி உள்ள போகுது. ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது, நமக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் அவனுக்கு உள்ள அகந்தை, என்ன தாக்குறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குங்கிற அந்த அகந்தை அந்த நினைவை அமுக்கிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வலிக்குது, ரத்தம் வருது. அப்பதான் அவன் பார்க்கிறான், யாருக்கு இந்த தைரியம், என்ன கொள்றதுக்கு யாருக்கு இந்த தைரியம், இந்த அம்பு எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி பிடிச்சு இழுக்க பார்க்கறான். 2 கையால இழுக்க முடியல. ஸோ காலு கை ராவணனை கட்டின வாலு எல்லாமே சேர்த்து அந்த அம்பை பிடிங்கி எடுத்து பார்த்தா அதுல ராமன் அப்படின்னு எழுதிருக்கு. அந்த காலத்துல எல்லாம் போர் கருவிகள்ல அந்தந்த ராஜாக்களுடைய பெயர் இருக்கும். தளபதியோ ராஜாவோ யார் அந்த போரை நடத்துறாங்களோ அவங்களுடைய பெயர் இருக்கும். அதே மாதிரி இந்த அம்புல ராமனுடைய பெயர் இருக்கு. ஸோ ராமபானம் தான் தன்னை தாக்கி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுல கம்பர் என்ன சொல்வாருன்னா, செம்மை சேர் நாமம் கண்ணில் கண்டான் அப்படின்னு சொல்வார். இந்த செம்மை சேர் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, வாலியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ரத்தத்துல புளிச்சிருக்கு அந்த அம்போட முகனை. அங்கதான் ராமன் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த ரத்தத்துல புளிச்சதுனால அந்த சிகப்பு நிறத்துல அந்த அம்பு அவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதுதான் செம்மை சேர் நாமம் கண்ணில் கண்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது இந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் விலகி போற, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல இன்னொரு கம்பர் இந்த ராமபானத்துல எழுதிக்கிற ராம நாமத்துக்கு ஒரு 4 வரியில பதில் சொல்றார், எழுதுவார். இந்த நாமம் சொல்றவனே தன் அடியவர்களுக்கு தன்னையே கொடுக்கும் சொல் என்று சொல்வார். தன்னை சொல்பவர்கள், தன்னை நாடுபவர்களுக்கு, தன் அடியவர்களுக்கு தன்னையே அருளும் சொல் ராமன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்கும் போதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த சௌந்தரிய லகரியில பவானித்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் வரும். அதே போல திருப்புகள்ல ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், ஒரு வாக்கியம் வரும். ஸோ இது என்ன எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது இந்து சமயத்துல எவ்வளவு பிரிவுகள் இருந்தாலும் ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயம்தான். கடவுள் நாமாக்கள் நாம கடவுளிடம் சேர்வதற்கு, கடவுள்கிறதோட பரம்பொருள் கிட்ட சேர்றதுக்கு துணை புரியக்கூடியவை. அந்த நாமத்தை நம்ம பக்தியோட சொல்லும் போது அது நம்மளை இறைவனாகவே மாற்றிவிடும் அப்படிங்கிறத எல்லா பிரிவுகளுமே சொல்லியிருக்கு. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ திருப்பி நம்ம வாலிக்கு போயிடலாம். இப்போ வாலி என்ன கேட்க போறாங்கிறது தான் இந்த பிரிவு, இந்த பாகம். வாலிக்கு பயங்கர கோபம், அதோட கீழே விழுந்துட்டான். ஸோ அதுவே அவனுக்கு ஒரு அவமானம். ஸோ அந்த ப்ரைடு ரொம்ப கிளிக் பண்ணுது, நம்மளையும் ஒருத்தர் கீழே சாத்திட்டானே, அது அவனால ஒத்துக்கவே முடியல. அதனால அப்ப ராமனும் மறைவிடத்திலேருந்து வெளியில வரான், வாலிக்கு முன்னால நிற்கிறான். இந்த ராமன் நிக்கிற கோலத்தை வால்மீகி 12 ஸ்லோகங்கள்ல சொல்றதா சொல்லுவாங்க. அவரோட நின்ற கோலம் திரிபங்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, திரிபங்க கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சித்திரக்கலைக்கும் நடன கலைக்கும் உள்ள ஒரு பாவம். திரிபங்கம் அப்படின்னா 3 வளைவுகள், கழுத்து, இடுப்பு, முழங்கால். இந்த 3மே எதிரெதிர் திசையில வளைஞ்சிருக்கும். இப்ப இங்க ராமர் படம் இருக்கு, ராமர் நிக்கிற மாதிரி இல்ல. ராமர் நிக்கிற படம் பாருங்க, இடது கையில வில்லு பிடிச்சிருப்பாரு, வலது கை இப்படி நிற்கும்,
ஸோ கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் போஸ்ல தான் நிற்பாரே தவிர நேரா ஒரு ஆண்கள் நிற்கிற மாதிரி நிற்க மாட்டார். ஸோ அந்த நிலைய வால்மீகி ரொம்ப அழகா வர்ணிப்பார். அது வந்து சான்ஸ்கிரிட் படிச்ச கௌரிமா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். அதை என்ஜாய் பண்ணணும்னா நீங்களாமும் படிக்கணும், நீங்களாமும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்னை விட ரொம்ப அனுபவிப்பீங்க. அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வாலி எத்தனை கோபம் எடுத்து பேசினாலும், எவ்வளவு கோபமா பேசினாலும், அதுக்கு ஒரு விஷயத்துல கூட ஒரு தடவை கூட திருப்பி கோபப்படாம, ஒரு வெறுப்பை காமிக்காம, ஒரு விரக்திய காமிக்காம, அன்றளர்ந்த மலர் போல அவனுடைய முகம் இருக்கு. அதாவது நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன போதும் இதே நிலையில தான் ராமன் இருந்தான். இப்போ வாலி பயங்கரமா படிச்சு சொல்றான், இழி சொல்றான், நீ என்ன அறிவு இருக்கா, அவனுக்கு நியாயம் தெரியுதா, தர்மம் தெரியுதா கண்டா பின்னான்னு கேட்கிறான். அப்பவும் ராமன் நின்றபடி கவனித்து கேட்கிறான். ஸோ இந்த கவனித்து கேட்டல் என்பது ரெண்டு விஷயத்தை நமக்கு சொல்லுது. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் பீப்புள் எல்லாம் அவங்க புஸ்தகம் எழுதுறாங்க. அதுல ஸ்டீஃபன் கோவி என்கிறவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். 7 Habits of Specially Skilled People அப்படின்னு ஒன்று எழுதியிருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு சீக் டு அண்டர்ஸ்டாண்ட், தென் டு பி அண்டர்ஸ்டூட் அப்படின்பார். அப்போ அது ஒரு பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதை நம்ம முதல்ல ஒரு பொருளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதை நம்ம முதல்ல கேட்கணும். கேட்கறத உள்வாங்கி அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம ஸ்டெப் எடுக்கணும். அதை தான் வந்து ராமன் நமக்கு சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராமாயண மகாபாரதத்துல இப்படி யாருமே சொல்லித்தராத சில வேல்யூஸ் எல்லாம் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. சொல்லற சும்மா இரு அப்படின்னு அருணகிரிநாதர் சொன்னாங்க, அவருக்கு கிடைச்சது. அது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறத சூசகமா சொல்ற மாதிரி தான் இந்த கவனிப்புங்கிறதும் இங்க நமக்கு பார்க்கணும். ஸோ இப்ப வேகமா சொல்லிடலாம், மணி 6 இப்போ வாலி முதல்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீ பிறந்த குலம் மனு சாஸ்திரத்தில் தேர்ந்தெடுத்த ஒரு குலம். உங்க குலத்தில இருந்து தான் மற்றவங்களுக்கு மனு சாஸ்திரம் எல்லாம் போகுது. அதாவது நீங்க மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி தரீங்க. அப்படி குல தர்மமாவே இருக்கிற அந்த மனு சாஸ்திர விழுப்படி நீ நடந்துக்கிட்டியா? கிடையாது. தசரதர் தான் கொடுத்த வாக்குக்காக தன்னோட பையனை காட்டுக்கு அனுப்புறார். அந்த பையனை காட்டுக்கு அனுப்பினதுனால மனசு வந்து போய் இறந்தும் போறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகாராஜாவுக்கு நீ பையனா? அதே போல ராஜ பரிபாலனம் கையில வந்து வேண்டவே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு அண்ணனுடைய பாதுகையை கொண்டு போய் சிம்மாசனத்துல வச்சு அதனுடைய பிரதிநிதியா இருக்கானே பரதன், அவனுடைய அண்ணனா நீ செஞ்சது தர்மமா? உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப எப்படி நீ வந்து என்ன கொல்லப்பட்ட? அதே மாதிரி உன் பக்கம் நான் கவனமே செலுத்தல. நான் வேற ஒருத்தனோட போயிட்டு இருக்கும்போது நீ என் மேல அதுவும் மறைஞ்சு நின்று அம்பு போட்டு. ஸோ இது எந்த வகையில நியாயம்? நீ உன்னுடைய மனைவியை இழந்ததுனால கதி கலங்கி போய் இந்த விஷயத்த பண்ணிட்டியா, தப்பு பண்ணிட்டியா? சுக்ரீவனை அரசனாக்கி அவன் மூலமா தான் ராவணன் கிட்ட இருந்து சீத்தையை நீக்கணும்னு நீ நினைச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு சுத்து போக வேண்டாமே. நீ டைரக்டா என்கிட்டே வந்து கேட்டிருந்தா ராவணனை கொண்டு வந்து சீத்தையை ஒப்படைச்சிருக்க. நீ எதுக்காக என்னை கொன்னு சுக்ரீவனை அரசனாக்கி எதுக்கு இந்த போராட்டம்? தேவையே இல்லையே. அதே போல ஒரு புரட்சி பண்றதுக்கு உங்க அயோத்தியால ஒரு சதி நடந்தது. அதாவது அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு பட்டம் சூட்டுறதுக்காக. அங்க அது நடக்கலைங்கிறதுக்காக இங்க எங்க நாட்டுல அந்த புரட்சியை நீ பண்ண வந்தியா? என்னை கொன்னுட்டு என் தம்பிக்கு அரச பட்டம் சூட்டுறதுக்காக நீ வந்தியா? எதுக்காக என்ன நீ பண்ண அப்படின்னு கேட்கிறோம்.
ஸோ எல்லாத்துக்குமா ராமன் ஒரு விளக்கம் சொல்றான். எல்லாமே நான் தான் தப்பு பண்ணினேங்கிற மாதிரி நீ பேசுறியே, நீ ஒரு தப்பு கூட பண்ணலையா? யோசிச்சு பார். முதல்ல நீ அரசன். அரசன் என்ன எப்படி நடந்துக்கணும்? ஸோ ராமன் ராஜ தர்மம், மானுட தர்மம், சாதாரண தர்மம் எல்லாத்தையும் பேஸா வச்சு இந்த பதில சொல்றோம். அரசனாகப்பட்டவன் யாரு என்ன பண்ணினாங்கிறத சரியா விசாரிக்காம தான் நினைச்சதுதான் சரின்னு சொல்லி ஒரு தண்டனையை யாருக்குமே கொடுக்க கூடாது. அது அரசனுக்கு நியாயம் கிடையாது. ஆனா நீ என்ன பண்ணின? தம்பி, உன்னுடைய தம்பிய நீ மகனா பார்க்கணும். ஆனா அப்படி நீ பார்க்கல. அவ உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டும் மன்னிக்கல. தம்பிய தண்டனைக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவனை ஓட ஓட விரட்டின. சாதாரண தண்டனை கூட கொடுக்கல. அவனுடைய மனைவியை நீ வச்சுக்கிட்ட. அவனை ஓட ஓட விரட்டினதும் இல்லாம உயிருக்கு அவன் பயந்து வாழ்ற மாதிரியான ஒரு நிலைமைய நீ கொடுத்திருக்க. உன்னுடைய ஆட்சியில சாதாரண குடிமக்கள் கூட பயமின்றி வாழணுங்கிறது தான் ஒரு அரசனுக்கான நியாயம். அது நீ நடக்கல. அது ஒரு ஆளா இருந்தா இல்ல 10,000 குடிமக்களா இருந்தாலும் ஒருத்தன் கூட பயம் இல்லாம வாழணுங்கிறது தான் அந்த அரசனுடைய அரசாட்சியோட சிறப்பு. அது நீ பண்ணல. அப்புறம் எனக்கும் உனக்கும் சண்டை இல்லைன்னு சொல்றேன். இந்த பாரத தேசத்துல இருக்கிற அத்தனையுமே இஸ்வாகு குலத்துல இருக்கிற எங்க நாட்டுக்கு கீழே வருது. அந்த குலம் ஆண்டுக்கு கீழே வருது. அப்போ இப்ப பரதன் தான் ஆண்டுட்டு இருந்தாலும் அவனுடைய பிரதிநிதியா நான் எங்க காட்டுல நடக்கிறதுக்கு நியாயம் பண்றேன். இது எனக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றேன். நீ சுக்ரீவனுடைய மனைவிய அபகரிச்சு வச்சிருக்க. அது அதர்மத்திலும் இழிவான தர்மத்தை சேர்ந்த ஒரு விஷயம். அதுக்காகவே உனக்கு மரண தண்டனை கொடுக்கும். அதனால தான் நான் ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இதை நல்லா விளக்கமா சொல்லணும். அது நேரம் போயிடுச்சு, காசுமா சொல்றேன் அப்படின்னு சொன்ன இந்த இப்போ இவன் இப்படி சொன்ன உடனே தம்பியோட வைஃபை நீ அபகரிச்சுக்கிட்டேன்னு ராமன் சொல்லும் போது வாலி சொல்றான், அதெல்லாம் நீ சொல்லாதே. நாங்கெல்லாம் மனிதர்களுக்கான நீதிகளோட நாங்க வாழ்றது கிடையாது. நாங்க விலங்கினங்கள் எங்க இஷ்டப்படி இருப்போம். உங்க கட்டுப்பாட்டுக்கு நாங்க வரணும்னு எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்றோம். அப்ப ராமன் சொல்றாரு, நீ சொல்றது தப்பு. இத்தனை நேரம் என்கிட்ட தர்மம் இருக்குல்ல, நான் சாஸ்திரப்படி நடக்கல, அரசனுக்கான நியாயம் தவறி நான் பண்ணினேன், உரிமை இல்லாத ஒரு இடத்துல நான் நிக்கிறேன்னெல்லாம் நீ சொன்னியே. இவ்வளவு தர்மங்களையும் நியாயங்களையும் பேசுற நீ எப்படி நீ குரங்கா இருக்க? அது மட்டும் இல்ல, இந்திரனுடைய அம்சம் நீ, தேவேந்திரன். அவன் மூலமா ஒரு குருமுகமாக நீ எல்லா வித்தைகளும் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது உன்னை மாநிலம் இல்லை விலங்கினம்னு சொல்லி நீ தப்பிச்சுக்க பார்க்காது. நீ என்ன தவறு செஞ்சியோ அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ற. அப்போ வாரி கொஞ்சம் மௌனம் ஆயிடும். ஏன்னா ரீசனை நான் அப்ப சொல்றேன். அப்ப கடைசியா சொல்றான், சரி எல்லாம் சரி ஒத்துக்கிறேன்பா, என்னை மறைஞ்சு நின்று கொண்டியா இல்லையா, அது தப்பு தானே. நேருக்கு நேர் நீ என்னை கொண்டு இருக்கணும் இல்லை, அது நீ செஞ்ச தப்பு, ஒத்துக்கோ அப்படின்னு. அப்போ ராமர் 2 விதமான விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் 2 விளக்கம் கொடுக்கிறார். என்னன்னா, ராமர் என்ன சொல்றாருன்னா, நான் மறைஞ்சு நின்று உன் மேல அன்பு எழுதினேங்கிறது நீ சொல்றது வாஸ்தவம். ஆனா அது தவறுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் இந்திரன் கொடுத்த வரத்துக்கும் பிரம்மா கொடுத்த வரத்துக்கும் மரியாதை செலுத்துறேன். அவங்க கொடுத்த வரம் நீ வலிமையோட இருக்கணும், யாராலும் வெல்ல முடியாது, எதிரில் யார் நின்னாலும் அவங்க பலத்துல பாதி உனக்கு வரணுங்கிறது உனக்கு வரம். அந்த கொடுத்த தேவர்களை நான் மதிக்கிறேன். அதை மதிக்காம நான் பாட்டுக்கு முன்னாடி நின்னா அவங்கள நான் அவமதிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அவங்க கொடுத்த வரத்தை மதிச்சுதான் நான் முன்னாடி வரல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, நாங்க சத்திரியர்கள்,
எங்களுக்கு வேட்டையாடுறது ஒரு பொழுதுபோக்கு. அப்படி பொழுதுபோக்குக்காக வேட்டையாடும் போது மிருகங்களை மறைஞ்சு நின்று கொள்றதுல தப்பு கிடையாது. எங்களுக்கு பொழுதுபோக்கா செய்ய போற விஷயத்துக்கே அது ஓகேன்னா, அநீதி இழைச்சிருக்க உன்னுடைய தம்பி வைஃபை நீ தப்பா பார்த்ததுனால அந்த இதுக்கு தண்டனையா நான் ஒன்ன மறைஞ்சு நின்று போனேன், நீ விலகுன்னு இப்ப நீயே சொன்ன இல்லையா, அதனால அதுல தப்பு இல்லைன்னு ராமர் சொல்றாரு. ஸோ லக்ஷ்மணன் என்ன சொல்றான்னா, இந்த லக்ஷ்மணன் சொல்றதே நம்ம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். என்ன சொல்றான்னா, வாலி உன் முன்னாடி ராமன் வந்து நின்னா ராமனுடைய பலத்துல பாதி உனக்கு வந்துடும், தப்பு கணக்கு போடாதே, அது தப்பு, அந்த கணக்கு வராது உனக்கு. ராமன் ஏற்கனவே சொல்லியாச்சு, தேவேந்திரன், பிரம்மா, சூரியன் இவங்களுடைய வரத்துக்கு மதிப்பு கொடுத்து உன் முன்னால வரலைன்ட்டு. இன்னொரு விஷயம், சப்போஸ் ஒரு முன்னாடி வந்து ராமன் நின்னா நீயும் சரணாகதின்னு காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருன்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு வந்து அவர் அப்பவும் உனக்கு தராஸ்து சொல்லித்தான் ஆகும். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, அந்த நிலைமையே உனக்கு கிடையாது. ஏன்னா சரணாகதின்னு உன் தம்பி வந்து உன் காலில் விழுந்த போது அரசனா இருந்தும் நீ அவனை மன்னிக்கல. அரசனுடைய நியதியே வந்து காலில் விழும்போது அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு அவனை சரியா ஏத்துக்கணுங்கிறது தான் நியதி. ஆனா நீ அதை அப்ப பண்ணல. அப்ப சக மனுஷன் கிட்ட காட்டாத அந்த கருணைய கடவுள்கிட்ட நீ எதிர்பார்க்க முடியாது. அதுதான் காரணம். அதனாலதான் உனக்கு அவன் முன்னாடி நிக்கிறதுக்கு கூட உனக்கு இது கிடையாது. அதனாலதான் உன்னை அவர் முன்னாடி வராம தடுத்துட்டார் அப்படின்னு சொல்றார். கேக்குறா, வாலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு, மன்னிச்சுடுங்க. அப்ப எல்லாருக்கும் அங்க வர ஒரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, இத்தனை நேரம் ராமனை வெளுன்னு வெளுத்து வாங்கின வாலி ஒரே நிமிஷத்துல எப்படி நான் மனம் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இந்த சண்டை ஆரம்பத்துல ராமனுடைய ராம பானம் வாலிய தொட்ட போது உள்ளுக்குள்ள அவன் ரத்தத்தோடு கலந்த போது அவனுக்கு ஸ்பரிச தீட்சை கிடைச்சது, ராமபானம். அதனால அந்த ஸ்பரிச தீட்சை கிடைச்சது. அப்பவே அவனுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வருது. ஆனா அவனுடைய அகந்தை அகக்கண்களை மறைச்சிடுது. அதனால திருப்பி வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ 2வது முறையா ராமன் அவன் முன்னாடி வந்து நின்ன போது அந்த கருணையான முகம், அழகிய வடிவம், அது அவனுக்கு அப்ப வந்து பரம்பொருள்னு தெரியல. ஆனா அந்த கண்ணோட கண்ணு பார்க்கும்போது அவனுக்கு நேத்திர தீட்சை கிடைச்சது, நயன தீட்சை கிடைச்சது. இது 2க்கும் அப்புறம் 2 தீட்சைக்கும் அப்புறம் ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சைக்கு அப்புறம் லக்ஷ்மணன் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான், பாத்தீங்களா, நீ வந்து கருணையே காமிக்கல உன் தம்பிக்கு அப்படின்னு. அப்போ அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு, இப்போ உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், நான் அடைக்கலாம், உன்கிட்ட நான் அடைக்கலாம்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அது அவனுக்கு மந்திர தீட்சையா மாறிடுது. ஏன் மந்திர தீட்சையா மாறுது அப்படின்னு சொன்னா, முன்னாடியே சொன்னபடி வாலி ஒரு சிறந்த ஞானி. அவன் நிறைய தர்மங்களை கத்து வச்சிருக்கான், அதுபடிதான் நடந்தான். போராத காலம் அவன் சண்டை போட்டு அவன் இறக்கணுங்கிற காலம் வந்துருச்சு. ராவணனோட நண்பனானதுனால அவனோட அவதார நோக்கம் விட்டு போயிடுச்சு. ஏன்னா இவங்களுடைய அவதார நோக்கமே ராவணனை கொல்றதுக்கு ராமனுக்கு உதவி செய்யணுங்கிறது. அப்ப ராவணனோட இவன் நண்பனானா எப்படி அவனோட சண்டை போடுவான்? அப்போ இவனுடைய அவதார நோக்கமே தப்பாயிடுச்சு. அதனாலேயும் தான் இவனை கொல்லும்படி ஆச்சு. இப்போ ஒரு டிராமால ஒரு ஆள் வந்து அப்பெல்லாம் வந்து பெண் வேஷம் போட்டுட்டுலாம் ஆம்பளைங்க நடிப்பாங்க. அந்த சமயத்துல பொண்ணா நடிக்கிற வந்து மீசையை பொறுக்குனானா என்ன ஆகும்? உடனே வெளியில தள்ளிடுவாங்க. அது மாதிரி நீ பிறந்ததுக்கான நோக்கத்தையே விட்டுட்ட, உன்னால ஆக்க வேண்டிய காரியமே நடக்காதுங்கும் போது ராமன் என்ன பண்ணாருன்னு அனுப்பிச்சிட்டாரு மேல. ஸோ இப்படி சொல்லும்போது லக்ஷ்மணன் கடைசியா சொன்ன அபயம் என்று நீ அவர்கிட்ட அடைக்கலம் கேளு அப்படின்னு சொன்ன அது அவனுக்கு மந்திர தீட்சை ஆனதுனால
பழைய வாலி போய் உள்ளறிவு பெற்றவனா மாறிடுவான். இதுதான் அவன் மனம் திறந்துனதுக்கு காரணம். தான் முன்னாடி நிற்கிறது பரம்பொருள் தான், சாதாரண மனிதன் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அப்போ இதுவரைக்கும் தான் செய்யாத தப்பு அத்தனைக்கும் ராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவனை இருக்கை தூப்பி தொழுது அவனுடைய காலிலேயே விழுந்து வானுலகம் செய்கிறான். ஸோ வாலி மோட்சம் என்பது, மோட்சம் தான் முக்தின்னு சொல்லுவோம். முக்தினா அடுத்த பிறப்பு இருக்கக்கூடாது. ஆனா இங்க இந்த வாலி இறந்து போய் அடுத்த பிறவில ஒரு ஜரான்னு ஒரு வேடனா பிறந்து கிருஷ்ணனுடைய இறப்புக்கு காரணமா அவன் அமையணும். ஸோ அதனால இவன் வானுலக எய்தினான் அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டே தவிர மோட்சம் அடைந்தான் முக்தி அடைந்தான் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதோட சொல்லி இந்த வாலி மோட்சம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, தர்மத்துக்காக நாம எப்போதும் இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற தப்புகளை நாம அடிக்கடி நாமளே தராசுல தூக்கி பார்த்து என்ன இன்னைக்கு தப்பு பண்ணணும், என்ன இன்னைக்கு பண்ணக்கூடாது, நமக்கு நாமே பண்ணிக்கணும். ரெண்டாவது, அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல யோசிச்சு பார்த்து விவேகமா ஸ்டெப் எடுக்கணும். மூணாவது, நாம சங்கீர்த்தனம், சரணாகதியை உணர்ந்து தெய்வத்தை அடைவதற்கு நாம ஒவ்வொருவரும் முயலணும். இதுதான் வாலி மோட்சம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம்.